சரி குழந்தைகளே, இப்போ நம்ம அறிவு பாக்ஸ் யூடியூப் சேனல்ல ஒரு சூப்பரான அறிவியல் கதை பார்க்க போறோம். யாழினி, தர்ஷினி, எதிர்காலத்தின் புத்திசாலி சகோதரிகள். சரி குழந்தைகளே, ஒரு அழகான நகரத்தில் யாழினி, தர்ஷினின்னு 2 சகோதரிகள் இருந்தாங்க. யாழினி வீட்டிலேயே சின்னவள். அக்கா இது ஏன், அக்கா அது எப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. தர்ஷினி அக்கா அமைதியானவள், ஆனா ரொம்ப புத்திசாலி. எதையும் நிதானமா யோசிப்பா. ஒரு நாள் 2 பேரும் வீட்டின் மேல் மாடியில பழைய பொருட்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஒரு மூலையில ஒளி மின்னற ஒரு பெட்டி. அக்கா இது மாய பெட்டி மாதிரி இருக்கு. இல்ல யாழினி, இது ஏதோ அறிவியல் சாதனம் போல இருக்கு. பெட்டிய திறந்ததும் பளிச் ஒரு ஒளி. வணக்கம் குழந்தைகளே, நான் ஜீபாட், எதிர்காலத்திலிருந்து வந்த அறிவியல் உதவியாளர். அடுத்த நொடி அவர்கள் எதிர்கால உலகில் பறக்கும் கார்கள், ரோபோட்கள், உயரமான கட்டிடங்கள். ஆனா குழந்தைகள் யாருமே சிரிக்கல. அக்கா இவங்க எல்லாம் ஏன் சோகமா இருக்காங்க? நாங்கள் எல்லாம் திரை சாதனங்களோட மட்டும் இருக்கும், நண்பர்கள் கூட பேசுறதே இல்ல. அறிவியல் வளர்ந்தா மட்டும் போதாது, மனசும் வளரணும். அப்போ நாம இத மாற்றலாம். ஜீபாட் உதவியோட ரோபோட்கள் குழந்தைகளுக்கு விளையாட, உதவி செய்ய, பகிர்ந்து வாழ கற்றுக் கொடுத்தன. மெல்ல மெல்ல அந்த உலகம் மாறுச்சு. குழந்தைகள் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நொடி யாழினி, தர்ஷினி மீண்டும் தங்கள் வீட்டில். நம்ம எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. அறிவியலை நல்லதுக்கு பயன்படுத்தினா உலகமே அழகாகும். அறிவியல் ஒரு பெரிய சக்தி, அத நல்ல மனதோட பயன்படுத்தினா எதிர்காலம் மகிழ்ச்சியாகும். இந்த மாதிரி அறிவியல் கதைகள் பிடிச்சிருந்தா அறிவு பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.